அடுத்து மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரையும் இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சார்பான பகுதி தான், அதை நம்ம மறுக்க முடியாது. பாஜகவும் அங்கே வலுவாக இருக்குது. காரணம் வட இந்தியர்கள் இருக்கிறதுனால பாஜக அங்கே இருப்பாங்க. கோயம்புத்தூர் திருப்பூரில் வட இந்தியர்கள் பாஜகவுக்கு சார்பாக இருப்பாங்க. பிறமொழி பேசுகிறவங்க இருந்தாலே அங்கே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சார்பான பகுதி தான் இருக்கும் ஜெயலலிதா காலத்தில் இருந்தே. இருந்தாலும் சமீப காலமாக அருந்தையர்கள் மத்தியில் திமுகவுக்கு செல்வாக்கு கூடியிருக்கு. செந்தில் பாலாஜி போன்றவர்களுடைய ஒர்க்கு, சக்கரபாணி போன்றவர்களுக்கு, சாமிநாதன் போன்றவர்கள் மத்தியில் கவுண்டர் சமுதாய மக்களும் நிறைய இளைஞர்கள் ஸ்டாலினுக்கு சார்பான நிலைக்கு போகிறாங்க. கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் கவுண்டர்கள் 55-60 வயசு ஆட்கள்கிட்ட வேணால் இன்னும் அந்த பழைய ஒரு இந்துத்துவ தன்மை, ஒரு ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த தன்மையில் இருந்தாலுமே 20 35 வயசு பசங்க மத்தியில் இந்த கடந்த உள்ளாட்சி தேர்தல் சமயத்திலாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அவன் பரம்பரையாக திமுக காரன் கிடையாது. ஸ்டாலின் மத்தியில் ஒரு இமேஜ், அந்த கொரோனா டைம் இந்த மாதிரி விஷயங்களில் அந்த இமேஜை செந்தில் பாலாஜி நல்ல ஒரு அறுவடை செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஒரு இமேஜ் அங்கே இருக்குது. இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு அங்கே கொஞ்சம் மற்ற பகுதியை விட அதிகம்னாலுமே திமுக கூட்டணி கொஞ்சம் முந்தக்கூடிய இடத்துல தான் இருக்குது. செந்தில் பாலாஜியுடைய வேகம், பல்வேறு விஷயங்கள் அங்கே செய்திருப்பது சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு திமுக கூட்டணி நம்புகிறாங்க. சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட அந்த பகுதியிலையும் பெரிய லெவலில் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. என்னுடைய பார்வையில் அதற்கான காரணங்களை நான் இங்கே முன்வைக்கிறேன். அது மட்டும் கொங்கு நாடு ஈஸ்வரன் போன்றவர்கள் இருக்கிறதுனால கவுண்டர்கள் முழுமையாக அங்கே மாறிட மாட்டாங்க, அதிமுக பாஜக போக மாட்டாங்கன்னு நினைக்கலாம். எடப்பாடி ஒரு ஃபேக்டர் தான், அண்ணாமலை ஒரு ஃபேக்டர் தான். இருந்தாலும் அண்ணாமலை வாங்கின வாக்குகள் அனைத்தும் இபிஎஸ் எதிர்ப்பு ஓட்டு. எப்படி தினகரனும் ஓபிஎஸும் இபிஎஸ் எதிர்ப்பு ஓட்டு வாங்கினாங்களோ அதே மாதிரி அண்ணாமலைக்கு இருக்க செல்வாக்கும் உங்களுக்கு இபிஎஸ் எதிர்ப்பு, நயினா நாகேந்திரன் எதிர்ப்பு தான். அதனால இந்த முறை அண்ணாமலையா நயினா நாகேந்திரனா எடப்பாடியா நிற்கும் போது அண்ணாமலை ஆட்கள் அப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு நயினா நாகேந்திரனுக்கு நேம் வரணும்னு பாஜகவுக்கோ இபிஎஸ்க்காண்டி அதிமுகவுக்கோ வேலை பார்ப்பாங்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா பிஜேபிக்கு ஆள் சேர்த்ததுல அண்ணாமலைக்கு என்று ரசிகர் வட்டம் உண்டாச்சு, பாஜகவுக்கு இல்லை. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஜெல்லாகுமான மேற்கு மண்டலத்தில் அங்கேயும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையாக இருக்குது.